பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனார் நான் திருச்செங்கோட்டில் அவரை கண்ணகி விழாவிலே சிலப்பதிகார பாடல்களை பாடுவதற்காக அழைத்திருந்தோம். வெகு சிறப்பாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. 1963 என்று கருதுகிறேன். சிலப்பதிகாரத்தில் முக்கியமான பகுதிகளை எல்லாம் முதல்ல தொடக்கம், பிறகு ஒவ்வொரு காதையிலேயும் முக்கியமான அடிகள், காணல் வரியில் பல பாடல்கள், ஆய்ச்சியர் குரவையில் கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது அதுபோல ஒரு பன்னிசையை கேட்டிருக்க தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பில்லை என்றே சொல்லலாம். கன்று குணிலா கன்று குணிலா கனியுதிர்த்த மாயவன் என்று நம்மால் வருமே வந்தாயில் கொன்றையம் தீன் குரல் பாம்பு கயிறாக கடல் கடைந்த மாயவன் இங்கு நம்மானுள் வருமேவன் வாயில் அம்பலம் தீம் குரல் கேளாமோ சுந்தரேசனார் மிக 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 எளிமையானவர். அவருடைய வரலாறு அறவே கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு மறைபட்டு போகின்ற சூழ்நிலையில் நம்முடைய அருமை நண்பர் இளங்கோவன் அவர்கள் தன்னால் இயன்ற அளவு செய்திகளை சேகரித்து அருமையான ஒரு படமாக அதை தொகுத்து வருகிறார். அந்த செயலுக்கு தமிழ்நாடு முழுதும், ஏன் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள், இசையறிந்த தமிழ் நெஞ்சங்கள் என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி மேலும் மேலும் பெருக வேண்டும். நாம் பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனாருடைய வாழ்வை நாம் பார்த்தோம் என்ற ஒரு நிறைவையாவது உண்டாக்குகின்ற அளவுக்கு அவருடைய செயல் இருந்து வருகிறது. இதை தமிழ்நாடு போற்றும், என்றென்றைக்கும் மறக்காது. அவருடைய தொண்டு வாழ்க வளர்க.